இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா வாட்டர்மெலன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, இலை, ஒரு ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமா புதினா, தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்டர்மெலனை மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கிறேன். அது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமா பட்டாணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். அதுல 1 கிளாஸ் வாட்டர்மெலன் ஜூஸும் 1/2 கிளாஸ் நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி விசில் போட்டு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. 20 மினிட்ஸ் தம்ல இருக்கட்டும். அப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா வாட்டர்மெலன் ரைஸ் ரெடி. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.